கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 9, 10, 2 வசனம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஏசப்பா சொல்றாரு, உங்களில் யாராவது உங்க பையன், நீங்க பெத்த பசங்க உங்ககிட்ட மீனை கேட்டா அவனுக்கு நீங்க பாம்பை கொடுப்பீங்களா? கொடுத்துருவீங்களா? அப்படி ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு வந்துடுவான். தன்னோட மகன் மீன் கேட்டுட்டான், அவனுக்கு எப்படியாவது அந்த மீனை கொடுத்தே தீரணும். தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, கடுமையாக உழைச்சாலும் சரி, எதையாவது இழந்தாலும் பரவாயில்ல, அவன் கேட்டதை நம்ம வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி அப்பத்தை கேட்குறான், பசிக்குதுன்னு தன்னோட மகன் அப்பத்தை கேட்குறான். எந்த தகப்பனாவது ஒரு கீழே இருக்கிற கல் எடுத்து இருந்தால் இதை கடின்னு கொடுப்பாரா? சாப்பாட்டுக்குள்ளே கூட ஒரு சின்ன கல் கடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற தகப்பன் தான் நம்ம எல்லோருமே, இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் கேட்டால் நம்ம கொடுப்போமா? அப்பா பசிக்குது, எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு நம்ம பையன் கேட்குறான். நாம் சாப்பிடலினாலும் பரவாயில்ல, நமக்கு உணவு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்முடைய மகன் பசியாக இருக்கக்கூடாது, அவன் அப்பத்தை கேட்டிருக்கிறான், அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நம்ம வாங்கி கொடுப்போம்ல. அப்பா எனக்கு மீன் வேணும்னு கேட்குறான், பாம்பை கொண்டு போய் இதுதாண்டா மீன் வச்சுக்க நம்ம கொடுத்துருவோமா? நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை செய்வோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நாம் பெத்த பிள்ளைகளுக்கு எப்படி நாம் அதை செய்ய மாட்டோமோ? ஏன்னா என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன், அவன் ஏமாந்து போயிடக்கூடாது, அவன் கேட்குறான், அவன் கேட்டதை எப்படியாவது நான் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குல்ல. அப்போ உங்களுக்கே இந்த உணர்வு இருக்கிறப்ப பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நீங்க கேட்டதை உங்களுக்கு செய்யாம இருப்பாரோ அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சு கேட்கணும். எப்படி மகன் தன் தகப்பன் இடத்துல எனக்கு அப்பம் வேணும், நான் கேட்டால் எங்கள் அப்பா எனக்கு கொடுப்பாரு, என்னுடைய பசியை போக்குவதற்கு எங்கள் அப்பா எனக்கு அப்பம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த பையன் கேட்குறான் பாருங்க. அந்த நம்பிக்கையை வீண் போகக்கூடாதுன்னு எந்த அப்பனும் கல்லை கொடுக்க மாட்டான், தன்னையே அர்ப்பணிச்சு அந்த அப்பத்தை கொடுக்கும். நான் மீன் கேட்குறேன், எங்கள் அப்பா எனக்கு மீன் கொடுப்பாருங்கிற அந்த முழு நம்பிக்கையோட மகன் தன் தகப்பனிடத்தில் கேட்குறப்போ அந்த தகப்பன், ஐயோ என் மகன் என்னை கேட்டுட்டானேன்னு சொல்லிட்டு அந்த மீன் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மீனை கொண்டு தான் மகன்கிட்ட கொடுப்பாருல்ல, அல்லது பாம்பை கொண்டு இதுதாண்டா மீனுன்னு கொடுப்பாரு. நாம் கொடுப்போமா? ஏன்னா தன் மகனுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது, தகப்பன் மீது அவன் கொண்டிருக்கிற நம்பிக்கை வீண் போகக்கூடாதுங்கிறதுக்காக தகப்பனே அப்படி செய்ய மாட்டான். இந்த உலகத்தில் வாழ்கிற நாமளே அப்படி செய்ய மாட்டாங்கிறப்ப நம்ம வாழ்க்கை முழுவதும் இம்மையில் மட்டுமில்லை மறுமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்ம பரம பிதா நமக்கு அப்படி செய்வாரா? நாம் எதை கேட்டாலும் தருவோம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நாம் அவரை முழுமையாக நம்பி, ஆண்டவரை முழுமையாக நம்பி, பரம பிதாவை முழுமையாக நம்பி, பரலோகத்தில் தேவனை முழுமையாக நம்பி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை கேட்டீர்களோ அதைத்தான் தருவார். அதற்கு மாற்று ஏற்பாடாக வேற ஒன்று தரமாட்டார். நம்முடைய நம்பிக்கை அற்று போகும்படியாக, நம்முடைய நம்பிக்கை வீணாய் போகும்படியாக ஒரு விஷயத்தை அவர் தரமாட்டார். முழு நம்பிக்கையோட
முழு விசுவாசத்தோட என் ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருங்கிற, எப்படி என் தகப்பன் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு மகன் கேட்கிறானோ, அதுபோல நாம எல்லோருமே அவருக்கு மகன். அவர் நமக்கு பரம தகப்பன், பரம பிதா. அவரிடத்துல நம்ம கேட்குறப்போ நம்ம எதை கேட்கிறோமோ அதை அவர் நிச்சயமாக கொடுப்பார். அதனால தான் இந்த வருட வாக்கு தத்துவத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரோட சமூகத்தில் முழு இருதயத்தோட முழு நம்பிக்கையோட தகப்பனிடத்துல கேட்கிறது போல, என் பரம பிதா என் பரம தந்தை எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கையோட கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டு பாருங்க. கிடைக்கலன்னா நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல முழங்கால் படியிட்டு சூழ்நிலையை சொல்லி என்ன வேணுமோ அதை கேளுங்க. அதுதான் வேணும்னு கேளுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் கேட்பதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த அனுதின உணவின் வாயிலாக நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அன்பானவர்களே, ஆண்டவரோட சமூகத்தில் கேளுங்க. அப்பா கிட்ட மகன் கேட்குற மாதிரி, அம்மா கிட்ட மகள் கேட்குற மாதிரி நீங்கள் தகப்பனாகிய நம்முடைய பரம தகப்பனிடத்தில் கேளுங்க. நிச்சயமாகவே நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கேளுங்க. முழங்கால் போடுங்க. ஆண்டவரோட சமூகத்துக்கு போங்க. அமைதியாக உட்கார்ந்து அவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு தருவார். கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு யோசிக்காதீங்க. ஏற்ற வேளையில், ஏற்ற சூழ்நிலையில் ஏற்றதை அவர் தருவார். நிச்சயமாக தருவார். முழு நம்பிக்கையோட கேள்வி கேட்குறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் முழு நம்பிக்கையோடு எதை கேட்கிறார்களோ நீர் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கு. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தகப்பன் தன் மகனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவானோ? அவன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அவன் எப்படி தன் மகனுக்கு அவன் கேட்பதை தவிர வேறொன்றை கொடுக்க மாட்டானோ? அதுபோல நீர் நாங்கள் கேட்பதை தவிர வேறொன்றையும் எங்களுக்கு தரமாட்டீர். நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை முழு நம்பிக்கையோடு கேட்கிறோம். கர்த்தர் நீர் தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் தருகிற போது நாங்கள் அதை நன்றியோடு பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் உமது திருக்குமாரனும் எங்களது இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.